ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸில் தமிழில் எழுதுனா மார்க் போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா போடுற வீடியோஸ் கீழே தமிழில் எழுதுனா மார்க் போடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மற்ற சேனலில் போடுற வீடியோஸ் கீழேயும் போய் தமிழில் எழுதுனா மார்க் போடுவாங்களான்னு சில இடத்துல சண்டை கூட போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் கேட்க வேண்டியது யார்கிட்ட கேட்கணும்? டிஎன்பிஎஸ்சியில் கேட்கணும், ஆர்டிஐ மூலமாக கேட்கலாம், இல்லைனா கோர்ட்டுக்கு போய் கேட்கலாம். அதை விட்டுட்டு சும்மா குரூப்பில் சண்டை போடுறதோ யூடியூப் கமெண்டில் சண்டை போடுறதோ கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். ஏன்னா உங்கள் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறது நாங்களோ இல்லை யூடியூபர்ஸோ இல்லை, அவங்களே ஸ்டாஃப் வச்சு கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேட்க வேண்டியது ஆர்டிஐயில் கேட்கணும், இல்லைனா கோர்ட்டில் போட்டு தான் கேட்கணும். வேறு வழியே கிடையாது. தமிழில் எழுதுனா மார்க் போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதை நீங்கள் முதல்ல யோசிச்சிங்களா? கண்டிப்பாக சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அதுக்கான பதில் டிஎன்பிஎஸ்சிட்டு தான் கேட்கணும். நீங்கள் இன்னொன்று தமிழில் எழுதுனா மார்க் போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு பழைய குரூப் 1 ரிசல்ட்டில் டாப்பர் ரேங்க் லிஸ்ட் எடுத்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு வேணுன்னா நீங்களே தான் தேடணும். இப்போ அந்த வாட்டி ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க. ஒருத்தர் பிஎஸ்டிஎம்மில் பாஸ் பண்ணியிருந்தார். அவர் ஓவரால் ரேங்கு 5th ரேங்க் எடுத்திருந்தார். ஸோ இதே மாதிரி நீங்கள் தான் எல்லாமே எடுத்து பார்க்கணும். யாரோ எடுத்து பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. தமிழில் எதுனா மார்க் போடுவாங்களா போட மாட்டாங்களாங்கிறத இந்த மாதிரி ஓவரால் ரேங்க் லிஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது உங்கள் வேலை தான். என்கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் பார்த்து சொல்ல போகிறதும் இல்லை. ஸோ தமிழில் தான் மார்க் போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு சண்டை போடுறதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் படிங்க, மெயின்ஸ் உள்ளதை அப்புறம் பார்த்துக்கலாம். என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் நான் சொல்லுவேன். தமிழ் எழுதுனா மார்க் போடுவாங்களா? ஆமாம் போடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழில் படிங்க. இல்லை போட மாட்டாங்க, இங்கிலீஷில் எழுதுனா தான் மார்க் போடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷில் படிங்க. அதை விட்டுட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுங்கள், மெயின்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லைனா டிஎன்பிஎஸ்சி போடவே மாட்டாங்கன்னு நினச்சாங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 ஏதோ குரூப் 2 படிச்சுட்டு இருங்க. ஒன்றுமே பண்ண முடியாது யோசிச்சுட்டே இருந்தோம்னா. ஓகேவா? தேங்க்யூ.